தாவேகா கூட தான் ஓபிஎஸ் போறாரு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பேச்சு பொருள் இருந்துகிட்டே தான் இருந்தது. பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்ததா சார் தாவேகா கூட? ஓபிஎஸ் தொடர்பா தாவேகா கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அதுல அரசியல் எதுவும் நடக்கலாங்கிறதுக்காக பேசலாமே தவிர தாவேகா கூட ஓபிஎஸ் பயணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இல்லை. பட் செங்கோட்டையன் தொடர்பா டிடிவி தரப்புல இருந்தே சில பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு ஆப்ஷனா தான் செங்கோட்டையன் தாவேகா எடுப்பாரே தவிர அது ஒரு பிரியாரிட்டியா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் ஆப்ஷனா கூட விஜய் எடுக்கலன்னு தான் என்னோட பார்வையா இருக்கு. இப்போ இந்த திமுக என்ன மாதிரியான டிமாண்ட் சார் ஓபிஎஸ்க்கு? மினிஸ்டர் லெவல்ல ஒரு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் அதெல்லாம் இப்பவே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மூவ் மெட்டீரியலைஸ் ஆகும்போது தான் ஸ்டாலின் முடிவெடுத்து ஓபிஎஸோட மெரிட்டு, யூட்டிலிட்டி, அவருடைய திறமை இதை வச்சு ஸ்டாலின் முடிவு பண்ணுவார். ஸோ ஸ்டாலினை நம்பி போறது தான் அந்த இடத்துக்குள்ள சரியான ஒரு பாதையா இருக்கும். ஸ்டாலினும் தன்னை நம்பி வந்த எல்லாத்தையுமே பெரும்பாலும் என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார். யாரையும் கூட அவர் டோட்டலா ஜெட்டிசன் பண்ணல. தன் கட்சியில் உள்ளவங்களை கூட ஒரு லாங் ரோப் கொடுத்து அப்படிதான் அது பார்க்கிறாரு.